They're taking a pounding. All of their leaders are dead, as far as we know. But they're all dead. We don't know who we're dealing with. இஸ்ரேலின் தீய உள்நோக்கங்களுக்காக ஈரானிடம் வலிய போய் வம்பிழுத்த அமெரிக்கா தற்பொழுது போரை நிறுத்துவதற்கு பாகிஸ்தானின் உதவியை எதிர்பார்க்கும் பரிதாபகரமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. ஈரானுடன் அமெரிக்கா பேச்சு நடத்துவது உண்மையா? யார் மூலமாக பேச்சு நடத்துகிறது? ட்ரம்ப் முன்வைக்கும் 15 அம்ச திட்டம் சொல்வது என்ன? ஈரான் தங்கள் தரப்பில் முன்வைக்கும் 5 அம்ச திட்டம் என்ன? இதன் மூலம் உடன்பாடு எட்டப்பட்டு ஈரான் போர் முடிவுக்கு வருமா? போரை நிறுத்துவதற்காக ஈரானுடன் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் திரும்ப திரும்ப கூறி வருகிறார். ஆனால் ஈரானோ அமெரிக்கா தங்களுக்கு தாங்களே பேச்சுவார்த்தை நடத்தி கொள்கிறது போல என்று கிண்டல் அடித்து வருகிறார்கள். ஆனாலும் கூட உண்மையில் அப்படி ஒரு பேச்சுவார்த்தை முயற்சி நடைபெற்று வருவது உண்மைதான் என்று உலகளாவிய செய்தி நிறுவனங்கள் உறுதிப்படுத்துகின்றன. குறிப்பாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இந்த ஈரான் போரை நிறுத்துவதற்கு 15 அம்ச திட்டம் ஒன்றை முன்வைத்திருக்கிறார். அந்த திட்டம் பாகிஸ்தான் மூலமாக ஈரானுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி அமெரிக்கா கொடுத்த அந்த திட்டத்தை பாகிஸ்தான் ஈரானிடம் ஒப்படைத்திருப்பதையும் உலகளாவிய செய்தி நிறுவனங்கள் உறுதிப்படுத்தியிருக்கின்றன. ஈரான் மீது போர் தொடுத்த பொழுது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கிட்டத்தட்ட ஒரு கொக்கரிக்கின்ற நிலையில் இருந்தார். ஒரே நாளில் ஈரானின் கதை முடிந்துவிடும், அங்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் அகற்றப்படுவார்கள், இஸ்ரேலினுடைய கை மத்திய கிழக்கில் ஓங்கும் என்றெல்லாம் கனவு கண்ட ட்ரம்ப் 25 நாட்களுக்கு பிறகு அவர் நிற்கும் இடம் வேறாக இருக்கிறது. போரை எப்படியேனும் நிறுத்தியாக வேண்டும் என்கிற ஒரு பரிதவிப்பில் இருக்கிறார். அதற்கு அவருக்கு உதவி செய்வதற்கு கூட யாரும் முன்வரவில்லை. நேட்டோ நாடுகள் அவரை கைவிட்டு விட்டன, ஐரோப்பிய நாடுகள் அவரை கைவிட்டு விட்டன. கூட்டாளிகள் என்று கருதப்படுபவர்கள் எல்லாம் அமெரிக்காவை கடுமையாக விமர்சிக்கக்கூடிய சூழலில் அரபு நாடுகளிடம் இரவல் பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கும் பாகிஸ்தானின் உதவியை நாட வேண்டிய பரிதாப நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் ட்ரம்ப். பாகிஸ்தானினுடைய பிரதமரும் அந்த நாட்டினுடைய இராணுவ தளபதியும் சேர்ந்து இந்த பேச்சுவார்த்தையை முன்னெடுப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். அவர்கள் பதிவிட்ட அந்த ட்வீட்டை கூட ரீட்வீட் செய்ய வேண்டிய நிலையில் ட்ரம்ப் இருக்கிறார் என்கிறது தான் அது அந்தோ பரிதாபம் என்று சொல்லக்கூடிய நிலையில் இருக்கிறது. சரி, அப்படி என்னதான் 15 அம்ச திட்டங்களில் ட்ரம்ப் கூறியிருக்கிறார் என்று பார்த்தால் அது ஒன்று கூட ஈரான் ஏற்கக்கூடியதாக இல்லை என்பதை நாம் பார்க்கிறோம். முதலில் ட்ரம்ப் முன்வைக்கக்கூடிய நிபந்தனை என்பது ஈரானினுடைய அணுசக்தி திட்டங்களை முடிவுக்கு கொண்டு வருவது. அதாவது அணு ஆயுதம் தயாரிப்பதற்கான எந்த விதமான திறனையும் இனிமேல் ஈரான் மேற்கொள்ளக்கூடாது, அப்படிப்பட்ட திறனை ஈரானிடம் இருக்கக்கூடாது என்பது முதல் நிபந்தனை. இரண்டாவதாக செறிவூட்டப்பட்ட யுரேனியம், ஏற்கனவே ஈரான் 60 முதல் 70 விழுக்காடு வரை யுரேனியத்தை செறிவூட்டி இருப்பதாக சொல்கிறார்கள். இன்னும் ஒரு 10 விழுக்காட்டுக்கு அவர்கள் செறிவூட்டி விட்டார்கள் என்றால் அணு ஆயுதம் தயாரிக்கக்கூடிய நிலையை எட்டி விடுவார்கள் என்று சொல்லப்படுகிறது. எனவே அப்படி செறிவூட்டிய யுரேனியத்தை சர்வதேச அணுசக்தி முகமையிடம் ஈரான் திரும்ப ஒப்படைக்க வேண்டும். அது இரண்டாவது நிபந்தனை. ஈரான் செறிவூட்டும் பணிகளையே அந்த அணு ஆயுதம் தயாரிப்பதற்கான யுரேனியம் செறிவூட்டும் பணிகளையே இனிமேல் ஈரான் மேற்கொள்ளக்கூடாது என்பது மூன்றாவது நிபந்தனை. நான்காவதாக ஹோர்முஸ் நீரிணையை நிபந்தனையின்றி திறக்க வேண்டும். இது நான்காவது நிபந்தனை. ஐந்தாவதாக ஈரானினுடைய ஏவுகணைகளினுடைய எண்ணிக்கைக்கும் அவற்றினுடைய தாக்குதல் திறனுக்கும் வரம்பிடுவது. அதாவது ஈரான் ஏவுகணைகளை தயாரிக்கலாம், ஆனால் எந்த எண்ணிக்கையில் தயாரிக்க வேண்டும், எவ்வளவு தொலைவு சென்று தாக்கக்கூடிய ஏவுகணையை தயாரிக்க வேண்டும் என்பதற்கான நிபந்தனை விதிப்பது. இதுவும் ட்ரம்பினுடைய 15 அம்ச திட்டங்களில் ஒன்றாக இடம்பெற்றிருக்கிறது. எதிர்காலத்தில் ஈரான் ஏவுகணைகளை பயன்படுத்தலாம், ஆனால் தற்காப்புக்காக மட்டுமே பயன்படுத்த வேண்டும். அதே போல ஈரானினுடைய அணு ஆயுத திட்டங்களுடைய மையப்புள்ளியாக கருதக்கூடிய 3 இடங்கள், நட்டான்ஸ் இது உள்ளிட்ட அந்த 3 பகுதிகளை முற்றாக ஈரான் மூடிவிட வேண்டும். அவற்றை சர்வதேச அணுசக்தி முகையின் கண்காணிப்புக்கு அனுமதிக்க வேண்டும் என்பதும் ஒரு நிபந்தனையாக சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி 15 நிபந்தனைகளுடன் தான் ட்ரம்ப் ஒரு திட்டத்தை, அமைதி திட்டத்தை முன்வைத்திருக்கிறார். அதற்கு பதிலாக அமெரிக்கா ஈரானுக்கு என்ன செய்யும் என்று கேட்கும் பொழுது அவர் ஈரான் மீதான பொருளாதார தடைகள் முற்றாக அகற்றப்படும் என்று கூறியிருக்கிறார். மறைமுகமாக ஈரான் மீது பொருளாதார தடைகளை விதிக்கும் முறைகளும் அகற்றப்படும் என்று சொல்லியிருக்கிறார். அதே போல
மின் உற்பத்தி போன்ற ஆக்கப்பூர்வ அணுசக்தி திட்டங்களுக்கு முழு ஒத்துழைப்பு வழங்கப்படும் என்று அமெரிக்கா தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் ஈரானை பொறுத்தவரையில் அவர்கள் மிக முக்கியமான 5 நிபந்தனைகளை முன்வைக்கிறார்கள். ஒன்று, ஏவுகணை திட்டங்கள் என்பதை இந்த பேச்சுவார்த்தைக்குள் கொண்டு வரக்கூடாது. அது அவர்கள் வைக்கிற முதல் நிபந்தனை. இரண்டாவதாக, ஹோர்முஸ் நீரிணை என்பது இனிமேல் முறையாக ஈரானால் கட்டுப்படுத்தப்பட வேண்டும். அதற்கு முறையான ஒரு அங்கீகாரம் என்பது, முறையான ஏற்பு என்பது வழங்கப்பட வேண்டும் என்பது இரண்டாவது நிபந்தனையாக இருக்கிறது. மூன்றாவதாக, போர் உடனடியாக முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும். அதே போல போரால் ஏற்பட்டிருக்கக்கூடிய இழப்புகளுக்கு நட்ட ஈடு வழங்க வேண்டும். இது நான்காவது. மிக முக்கியமாக வளைகுடா நாடுகளில் அமெரிக்க படைத்தளங்கள் அகற்றப்பட வேண்டும். இதே போல எதிர்காலத்தில் இனிமேல் தாக்குதல் நடத்தப்படுவது என்று அமெரிக்கா உத்தரவாதம் வழங்க வேண்டும் என்று ஈரான் தரப்பில் நிபந்தனைகள் வைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இது உலகளாவிய செய்தி நிறுவனங்கள் இதை உறுதிப்படுத்துகின்றன. எனவே ட்ரம்பினுடைய 15 அம்ச திட்டம், ஈரானுடைய 5 அம்ச திட்டம், அதே போல ட்ரம்ப் வழங்கக்கூடிய அந்த 3 தளர்வுகள், இவையெல்லாம் வைத்துத்தான் இந்த போர் முடிவுக்கு வருமா, இதை ஈரான் ஏற்குமா, எங்கு பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்பதும் இன்னும் உறுதி செய்யப்படவில்லை. ஆனால் ஈரானை பொறுத்தவரையில் பாகிஸ்தானிலோ அல்லது துருக்கியிலோ இந்த பேச்சுவார்த்தையை நடத்தலாம் என்று சொல்வதாக உலகளாவிய செய்தி நிறுவனங்கள் தெரிவிக்கிறார்கள். ஆனால் ட்ரம்ப் பாகிஸ்தானினுடைய உதவியை எதிர்பார்த்து நிற்க வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் என்பதுதான் இதில் முக்கியமான செய்தி. ட்ரம்ப் ஏன் இவ்வளவு தூரம் இறங்கி வருகிறார்? அவர் முதல் நாளில் கொக்கரித்த நிலையிலிருந்து இவ்வளவு மிக மோசமான ஒரு நிலைக்கு அவர் இறங்கி செல்ல வேண்டிய அவசியம் என்ன என்று கேட்கும் பொழுது அதற்கு 2 முக்கிய காரணங்கள் இருக்கின்றன. ஒன்று, ஈரானுக்கு ரஷ்யாவும் சீனாவும் மறைமுகமாக எல்லா வகையிலும் உதவி செய்கிறார்கள். ஈரானை உடனடியாக போரில் வீழ்த்துவது என்பது சாத்தியமே இல்லை. இது முதல் காரணம். ஈரான் தாக்கு பிடித்து நிற்கும் வலிமையை அது வெளிப்படுத்தி இருக்கிறது. போர் இன்னும் எத்தனை நாட்களுக்கு நீடித்தாலும் ஈரான் அதை தாக்கு பிடித்து நிற்கும். அதற்கு தேவையான உதவிகளை சீனாவும் ரஷ்யாவும் வழங்குகின்றன என்பது ஒன்று. இரண்டாவதாக, இந்த ஹோர்முஸ் நீரிணை வழியாகத்தான் இந்த கச்சா எண்ணெய் போக்குவரத்து நடைபெறுகிறது. உலகினுடைய கச்சா எண்ணெய் சரக்கு போக்குவரத்தில் 20 விழுக்காடு அந்த ஹோர்முஸ் நீரிணை வழியாக நடைபெறுகிறது. அதே போல செங்கடலை இணைக்கக்கூடிய அல்மந்தாஃப் என்கிற அந்த நீரிணை, அது ஹவுதி கிளர்ச்சியாளர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடியது. அங்கு ஒரு 10 விழுக்காடு அளவுக்கு நடைபெறுகிறது என்பது நமக்கு ஏற்கனவே தெரிந்ததுதான். அதைவிட மிக முக்கியமாக இந்த கடலடி இன்டர்நெட் கேபிள்களில் 30 விழுக்காடு அந்த பகுதியில் தான் கடலடியில் பதிக்கப்பட்டிருக்கின்றன. அந்த கடலடி இணைய கேபிள்களை ஈரான் வெட்டுமே ஆனால், அவற்றை அவர்கள் தாக்கி அழிப்பார்களே ஆனால், அதே போல ஹவுதி கிளர்ச்சியாளர்களும் அந்த வேலையை செய்தார்கள் என்றால் உலகினுடைய இணைப்பில் 30 விழுக்காடு துண்டிக்கப்படும். மத்திய கிழக்கில் நடைபெறக்கூடிய வர்த்தகம், நிதி, வங்கி சார்ந்த அத்தனை பரிவர்த்தைகளும் முடங்கிவிடும். அது உலகினுடைய மிகப்பெரிய பொருளாதார அச்சுறுத்தலாக இருக்கிறது என்பது ட்ரம்புக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த துருப்புச்சீட்டை வைத்துத்தான், இந்த ட்ரம்ப் கார்டை வைத்துத்தான் ஈரான் தற்பொழுது ட்ரம்பை வழிக்கு கொண்டு வந்திருப்பதாக அறிஞர்கள் தெரிவிக்கிறார்கள். இதைவிட மிக முக்கியமாக அந்த ஹோர்முஸ் நீரினுடைய கடலடி பகுதியில் அண்டர் சி டனல்ஸ் என்று சொல்லக்கூடிய கடலடி சுரங்கங்களையும் அவற்றில் ஆயுதங்களையும் ஈரான் பதுக்கி இருக்கிறது. ஹோர்முஸ் நீரிணை கடல் பகுதியில் கடல் கன்னி வெடிகள் என்று சொல்லக்கூடிய சி மைன்ஸ், அவற்றையும் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். இவற்றையெல்லாம் ஈரான் நினைத்தால் தவிர வேறு ஒன்றுமே செய்ய முடியாது, அகற்ற முடியாது. அவர்கள் நினைத்தால் அந்த போக்குவரத்தை முற்றாக முடக்கிவிடலாம், இந்த தகவல் தொடர்புக்கான கேபிள்களை முற்றாக அவர்கள் அழித்து விடலாம் என்கிற நிலையில்தான் ட்ரம்ப் இப்படி ஒரு நிலைக்கு இறங்கி வந்திருப்பதாக வல்லுநர்கள் தெரிவிக்கிறார்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.